என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு பொதுவாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதும் இப்போ மிஸ்டர் தேவசகாயம் சொன்னதுலையும் நாங்கள் இந்தியாவை பொறுத்தவரை மத்திய காங்கிரஸ் அரசை பொறுத்தவரை அங்கே இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில் 2 அணுகுமுறை இருக்குது. ஒன்று, இலங்கையோடு நட்புறவு வைத்துக்கொண்டு ஒரு அண்டை நாடு என்கிற வகையில் அங்கே இருக்கிற தமிழர்கள் பிரச்சனையை அணுகுவது. இன்னொன்று, இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் கோருகிற மாதிரி அந்த நாட்டோடு உறவை முறித்து கொண்டு மோதல் போக்கை கையாண்டு ஒரு பகை நாடாக, ஒரு விரோதமான ஒரு நாடாக அதை அந்த அணுகுமுறை. ஆக இந்த 2வது அணுகுமுறையை இந்தியாவில் மத்தியில் எந்த அரசுமே ஏற்றுக்கோவாது. அது காங்கிரஸ் அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்போ அமைகிற அந்த மோடி அரசும் அதை ஏற்றுக்கொள்ளாது. அதைத்தான் இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகள் காட்டுகின்றன. ஆக எங்களை பொறுத்தவரை கடந்த காலத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், தேவசாயி அவங்க சொன்னார், நாங்கள் ஏதோ அந்த அரசை பாதுகாத்ததாக சொன்னார். எந்த வகையிலையும் அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் போர் நடக்கிற 2009 மே மாதம் 28 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வழங்கிய தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு விரோதமாக மத்திய காங்கிரஸ் அரசு அங்கே இருக்கிற இலங்கை அரசுக்கு துணை போவதோ அவர்கள் செய்த தவறை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் அந்த நாடு ஒரு அண்டை நாடு, அண்டை நாடோடு எந்த வகையில் பேச முடியுமோ, எந்த வகையில் அழுத்தம் தர முடியுமோ, ஜெனீவா மாநாடு அதற்கு முந்தைய ஆண்டில் நாங்கள் அந்த தீர்மானத்தை ஆதரித்தோம். அடுத்த ஆண்டு தேர்தல் வர நெருங்கிய நேரத்திலே மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருந்தனாலே கேபினெட் கூடி முடிவெடுக்க முடியாத நிலையிலே அதில் நடுநிலைமை வகித்தார்கள். ஆக பிரச்சனை இப்படி இருக்கிற போது தேவையில்லாமல் அநேகமாக நிறைய அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியை சீண்டி பார்ப்பது, வம்புக்கு இழுப்பது, அவதூறு பேசுவது, கட்டுக்கதை கூறுவதெல்லாம் நியாயம் கிடையாது என்பதை வருகிற காலங்களிலே மத்தியிலே இருக்கிற மோடி அரசினுடைய நடவடிக்கைகள் மூலம் எங்கள் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் தொடை தெரியப்படுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. அதற்கான தொடக்கம் ஆரம்பமாகிவிட்டது. நான் இதுல அரசியல் பேசல, யதார்த்தம் சொல்றேன். நான் சொல்லல பாதுகாத்ததாக ராஜபக்சே சொல்றாரு, அவருக்கு தம்பியும் சொல்றாரு. மன்மோகன் சிங் சொல்வதை நம்புங்க. ஒரு நிமிஷம் கோத்தபாய ராஜபக்சே கோத்தபாய சொல்றது யார் நம்புறீங்க? மன்மோகன் சிங் சொல்வதை வார் முடிஞ்சு போர் முடிஞ்சு 2009 ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறாரு சேகர் குப்தாக்கு, அந்த வாக் த டாக். அதுல அவர் கேள்வி கேட்கிற பாரு, we fought India's war அப்படின்னு சொல்றாரு ராஜபக்சே. அது விடுங்க, 2013 போன வருஷம் இலங்கையில ஒரு பத்திரிகையில இவர் டீட்டெயிலா சொல்றாரு. யாரு? கோத்தபாய ராஜபக்சே எப்படி பாதுகாத்தாங்கிறது. 3 பேர் அவங்க ஒரு குழு போட்டிருக்காங்க, 3 பேர் இங்க சிவசங்கர மேனன், நாராயணன், அஜித் சிங் டிஃபென்ஸ் செக்ரட்டரி குழு போட்டு டெய்லி கோஆர்டினேட் பண்ணி எப்படி எங்க இருந்து அட்டாக் பண்ணணும், எப்படி உங்களை ஒழிச்சு கட்டணும் பண்ணிருக்காங்க. அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நானே பல தடவை கட்டுரை எழுதியிருக்கேன் டைரக்டா. இதுவரை ஒரு அதெல்லாம் கிடையாது. அதாவது நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் பிரணாப் முகர்ஜி அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த போது இலங்கைக்கு நாங்கள் போருக்கு எந்த வகையிலும் உதவி செய்யவில்லை. என்ற கருவி மட்டும் இரு நாட்டுக்கு அவர் சொன்னார். அதற்கு பிறகு அது தவறு என்று சொன்னால் அவர் மீது உரிமை பிரச்சனை கொண்டு வர வேண்டியதானே, கொண்டு வரவில்லை. ரொம்ப பழைய விஷயங்களுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஒரு புதிய விஷயத்தை எப்பொழுதும் கிளறும் போதுதான் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது. இந்த பிரச்சனை 2009 இருக்கு, குற்றச்சாட்டு இருக்கு, அது மக்கள் மன்றத்தில் வைக்கப்பட்டது, ஆட்சி மாற்றமே நிகழ்ந்து விட்டது. காங்கிரஸ் அதற்காக பெரிய விமர்சனத்தை எதிர்கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் காரணமாக நாங்கள் தோற்கடிக்கப்படல. தமிழ்நாட்டில் அது பிரச்சனை இல்ல. அது பிரச்சனையாக இருந்தால் வைகோ முதல்ல வெற்றி பெற்றிருப்பார், திருமாவளவன் வெற்றி பெற்றிருப்பார், வெற்றி பெற்றிருப்பாங்க, மதிமுக வெற்றி பெற்றிருப்பார். வெற்றி பெற வேண்டிய தேவையில்லை. காங்கிரஸ் ஓய்வு போயிட்டாச்சு. காங்கிரஸ் தனியார் வெற்றி பெற முடியாது. அடுத்த தேர்தலுக்கு முன்னாலே தெரியும். திரு கோபண்ணா, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். நம்ம தோற்போம் என்றுதான் தேர்தல் நின்னோம். சரி சரி, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசு இல்ல, ஒரு நிமிஷம் இல்ல திரு பேராசிரியர், இந்த பிரச்சனை ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. பொதுவாக அயலுறவு கொள்கையில ஒரு ஆட்சி மாறி இன்னொரு ஆட்சி வந்தா வெளியுறவு கொள்கையில மாற்றங்கள் வராதுன்றது கடந்த காலத்துல நாம் பார்த்தது.
இதுல ஒரு பெரிய ஷிஃப்ட், பாராடைம் ஷிஃப்ட் இருக்குமா இலங்கை பிரச்சனை அணுகிற விதத்துல? கட்டாயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும். இதுதான் எதிர்பார்ப்பு. ஏன்னா இலங்கையில் நடந்தது ஒரு இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலைக்கு எதிராக போர்க்குற்றங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இந்தியா பார்க்காவிட்டாலும் மற்ற நாடுகள் அதை பார்க்கின்றன. 2 முறை ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல அந்த ரெசல்யூஷனுக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணுச்சு. இந்த தடவை அவங்க அப்ஸ்டெயின் பண்ணிட்டாங்க, ஓட்டு போட மாட்டேன்ட்டாங்க. ஆனா கட்டாயமாக இந்தியா மற்ற நாடுகளுடன் சேர்ந்து இலங்கையை வலியுறுத்த வேண்டும். இந்த போர்க்குற்றங்களுக்கான இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்ரீலங்கா எடுக்க வேண்டும். இன்னொன்று, வெளியுறவு கொள்கையில வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னவாக எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மாநிலங்கள் மையமாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அயல்நாட்டு கொள்கைகளை எடுப்பதில் சிறப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளிலையும் தமிழகம் கலந்து ஆலோசிக்கப்பட வேண்டும். இதுல பூகோளம் இருக்கின்றது, இதுல வரலாறு இருக்கின்றது. தமிழர்கள் இன்னைக்கு இலங்கையில மட்டும் இல்ல, சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, மலேசியால இருக்கிறாங்க. தமிழர்கள் இந்த இலங்கை தமிழர் பிரச்சனையில தமிழ்நாட்டின் உணர்வுகளை உள்வாங்கிக் கொண்டு சுஷ்மா ஸ்வராஜ் செயல்படுவார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? ஒரே நிமிஷம். இந்தியாவுல பல தேசிய இனங்கள் இருக்கின்ற பொழுது அந்த தேசிய இனங்கள் இந்தியாவை தாண்டி வெளிநாடுகள் இருக்கும்போது அவர்களை பாதுகாக்க வேண்டியதும் இந்தியாவினுடைய தார்மீக கடமை. இன்னைக்கு சாவரிட்டின்னு சொல்றப்ப என்ன சொல்றோம்னு சொன்னா, இறையாண்மையில இவங்க எங்க இருந்தாலும் அவங்களையும் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதன் அடிப்படையில அது இன்னைக்கு பங்களாதேஷா இருக்கட்டும், இன்னைக்கு மியான்மரா இருக்கட்டும், அப்ப இன்னைக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் மையப்படுத்தி அவர்களுடைய இன்புட் ஃபாரின் பாலிசி நம்மளுக்கு தேவை. அதே போல ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய இன்புட் தேவை. மேனிஃபெஸ்டோல அது கிளியரா இருக்கு சார், அது செய்வாங்க. இல்ல நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு உணர்வை மதிக்கணும், அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லா மாநிலத்தினுடைய உணர்வையும் மதிக்க வேண்டும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கருத்தை கேட்டு இந்த நாட்டுக்கு 30 வெளிநாட்டு கொள்கை வரும். 29-30 மாநிலத்தில் அப்படிதான் வரும். திரு ராதாகிருஷ்ணன் குறுக்கிடுறார், ஒரு நிமிஷம். திரு ராதாகிருஷ்ணன். குணா, இதுல ஒன்று, நியாயமான மாநில உணர்வுகள் நிச்சயமாக மதிக்கப்பட வேண்டும். நியாயமற்ற மாநில உணர்வுகள் அந்த எந்த மாநில உணர்வாக இருந்தாலும் அது ஒதுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்தியா ஒரு தேசம் என்பதும் இந்தியா உலகில் வல்லரசாக உயரவும் முடியும். இதை மறந்துவிட்டு ஏதோ பல தேசிய இனங்களை கொண்டது இந்த நாடு அப்படின்னு சொன்னா, தமிழகத்திலே கூட பல தேசிய இனங்கள் இருக்கிறது. தமிழகமே கூட ஒரு நாடாக ஒருபோதும் இருக்க முடியாது. தமிழ் மாநிலம் கூட ஒருபோதும் ஒரு நாடாக இருந்ததில்லை. வரலாற்றை தெரிந்து கொண்டவர்கள், வரலாற்றை புரிந்து கொண்டவர்கள், அது சேர நாடாகவும் சோழ நாடாகவும் தொண்டை நாடாகவும் பாண்டிய நாடாகவும் கொங்கு நாடாகவும், கொங்கு நாடு கூட 24 நாடுகளை உள்ளடக்கியதாகவும் தான் இருந்திருக்கிறது. ஆக ஏதோ வரலாறு என்பது பல தமிழன் என்கின்ற ஒரு தனி இனம் ஒன்றாக இருந்ததை போல சொல்வதெல்லாம் சரியான அணுகுமுறை அல்ல. இன்றைக்கு இந்திய தேசம் என்பது ஒரு மிகப்பெரிய தேசமாக உலகத்தில் பார்வையில் இருக்கிறது. நமக்கு ஒரு நல்ல நியாயமான உணர்வுகள், அது கேரளத்து மக்களினுடைய உணர்வாக இருந்தாலும், தமிழகத்து மக்களினுடைய உணர்வாக இருந்தாலும், அருணாச்சல பிரதேசத்து மக்களினுடைய உணர்வாக இருந்தாலும், நியாயமான உணர்வுகள் போற்றி நிச்சயமாக அதை மத்தியில் இருக்கின்ற அர்த்தமற்ற கோரிக்கைகள் வைத்தால் அதை ஏற்க முடியாதுன்னு சம்மதிக்கிறேன். நான் ராதாகிருஷ்ணனோட ஒரு கேள்வி கேட்கிறேன். வெளிநாட்டு கொள்கை ஒரு நாட்டு மக்களுக்காகவா அல்லது ஒரு நிமிஷம் பாதுகாப்பு யாருக்கு? ஒரு நிமிஷம் ஒன்றுபட்ட பாதுகாப்பு சொல்றீங்களா? வேலை போராட்ட காலத்துல எந்த தேசிய இனம் போராடிச்சு? ஒரு நிமிஷம் சும்மா இருப்பீங்களா? நான் பேசுறேன். அதாவது மக்களுக்காக வெளிவரவா? டெல்லியில சிலர் உட்கார்ந்தது பாதுகாப்பு இதுதான். இன்னைக்கு நீங்க சப்ஜெக்ட் ஓபன் பண்ணதான ஒன்னு சொல்றேன் சார். மக்களுக்கு எப்படி சார் முடிவு பண்றது? தமிழர்களை தோற்கடித்து அங்க நிர்மூலமாக்குறதுனால இந்தியாவின் பாதுகாப்புக்கு பயங்கரமான பிரச்சனை உருவாயிருக்கு. இல்ல மாற்றம் வருகிறதோ இல்லையோ, இதுல காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சி ஓரணியில் இருக்கிறாங்கன்றது மட்டும் இதுல தெரியுது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்களிப்பை